சார் வணக்கம். பியூஸ் மனு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சார் இந்த தஞ்சாவூர் குழந்தை இந்த லாவண்யாவுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையாக ஒண்ணு உருவெடுக்குது அப்படின்னா அது இந்த திருப்பரங்குன்றம் இந்த கோயில் விவகாரம் தான். இதுதான் கிட்டத்தட்ட மாத கணக்கில் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு கூட்டறிக்கை வெளியிடல. ஆனா இதற்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது ரொம்ப ஆர்கனைஸ்டா இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு நாம எடுக்கலாமா? இல்ல கம்யூனிகேஷன்ல இப்ப ராம ரவிக்குமார் சொல்றது போல இது நாங்க சொல்லல, இது அறநிலையத்துறை தான் சொல்கிறது அப்படின்ட்டு அவர்கள் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள். இல்ல அதுல இருக்கக்கூடிய நியாயமும் உங்களுக்கு தென்படுதா ஏதாவது? ஐ திங்க் சோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ராம ரவிக்குமார் சார் கூட ஒரு இடத்துல அக்ரி ஆவேன். புரியுது. பாக்ஸ் போடுங்க. எதுலனா அவர் அந்த கருப்பசாமி பிச்சை கோயில் அந்த கோயில் இந்த கோயில்ல கடா வெட்டுவோம் வெட்டலாம், அதுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. இப்பதான் சொன்னாரு. ஆமா, எதிர்ப்புல சொன்னாரு. சூப்பர். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கடா வெட்டுறதுக்கும் எதிர்ப்பு இல்லைன்ட்டாரு. ஓகே. சோ இதுக்கு நான் கரெக்ட், இது முழுமையா ஒத்து போறேன். சரி. இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா, மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகும்போது விஷயத்த எச் ராஜாவும் அண்ணாமலை 2 பேரும் ஒரு பொய்ய பேசுறாங்க. சரி. ரொம்ப பெரிய பொய் என்னன்னா, லண்டன் பிரிவி 1931 ஆர்டர்ஸ் அப்படி 1931 ஒரு டேட்டா கொண்டு வந்து லண்டன் பிரிவி கோர்ட் சொன்னா ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும்ல. அது சொல்லும் போது முழு மலை முருகனுது அடிச்சு சொல்றாங்க. எனக்கு 2-3 நாள் பெரிய கன்ஃபியூஷன். என்ன அது முழு மலை முருகனுது ஆர்டர்ஸ் வேற இருக்கு, கோர்ட் ஆர்டர்ஸ் வேற இருக்கு. கோர்ட் ஆர்டர்ஸ் எடுத்து பார்த்தா the path leading to the dargah, நெல்லித்தோப்பு, the dargah premises, இதெல்லாம் முஸ்லிம்ஸ்க்கு சேர்ந்ததுன்னு தெளிவா போடுறாங்க. ஓகே. அப்ப வேற ஏதோ முகமடன்ஸும் முத்தலியார்னு ஏதோ பேர் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. அப்படி ஒரு பேர் யூஸ் பண்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கு ஆர்டர். ஓகே. The remaining hill will remain with the temple தேவஸ்தானம். ஓகே. ரொம்ப கிளியரா இருக்கு. லண்டன் பிரிவி கோர்ட் ஆர்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ இந்த பொய் சொன்னதுக்கே எச் ராஜாவும் அண்ணாமலை 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஓகே. பட் அன்பார்ச்சுனேட்லி டிஎம்கே கவர்மெண்ட் அறிக்கை விட்டுட்டு இருக்கு. யாரு கேட்டா? அந்த கலெக்டரை, அந்த ஆர்டிஓவை, அந்த டிஎஸ்பிய, அந்த எஸ்பி அரவிந்தனை இன்னால உள்ள தள்ளி இருக்கணும். எந்த ஆதாரம் இல்லாம how did you stop a customary right of a community? செக்ஷன் 153 ஃபர்ஸ்ட் அதிகாரிங்க மேல பாயணும். சாத்துரியம் இல்லாமா ஆண்டாள்மா, சாத்துரியம் இல்ல, முட்டாள்தனமா கையாண்டு இருக்கு தமிழக அரசு இந்த இஷ்யூவை. உச்சக்கட்ட முட்டாள்தனத்தோட. இது ஒரு கேஸ் இல்ல, அண்ணாமலை மேல இன்னும் 3 கேசஸ் இருக்கு. அண்ணாமலைக்கு எவ்வளவு தைரியம் தமிழ்நாடு போலீஸ் கொடுத்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாடு போலீஸ் என்ன காப்பாத்தும். நான் போட்ட கேஸ்ல, அண்ணாமலை மேல போட்ட கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. ஹைகோர்ட்ல தோத்துட்டார் அண்ணாமலை. அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்ட் உள்ள போயிருக்கணும் சிறைக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி இருக்கிற அப்படி என் கேஸ்ல. அந்த கேஸ்ல சொல்றாரு, தமிழ்நாடு போலீஸ் என்ன காப்பாத்தோங்கிறாரு. ஐ அம் சர்ப்ரைஸ்ட். இப்போ கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஒன்னு சொன்னாரு, 2 பேர் கோர்ட் வராங்க, வெட்ட போறேன், எனக்கு ஜாமீன் பாருங்க, எனக்கு ஜாமீன் பாருங்க, எழுச்சி வந்துருச்சு, பாஜக எழுச்சி வந்துருச்சு, நாங்க வெட்ட போறோம், நாங்க குத்த போறோம், மேடையில சொல்றா. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் கமிஷனர் கிட்ட. ஓடி போறாரு கமிஷனர், கோயம்புத்தூர் கமிஷனர். நான் இல்லன்ட்டு ட்ரௌசரை புடிச்சிட்டு, அந்த அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். அந்த அரை ட்ரௌசரை புடிச்சு கட்டி புடிச்சு 2 கையில கட்டி புடிச்சு ஓடி போறாங்க. பெல்ட் காணா போச்சு இல்ல. இதோட பெரிய கேவலம் தாங்க இருக்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கு. மோஸ்ட் காவர்ட் பைந்தாங்கோலி போலீஸ் அண்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தமிழ்நாடு போலீஸ். 4 இன்சிடென்ட்ஸ் வச்சிருக்கேன் நான், பர்சனல் 4 இன்சிடென்ட்ஸ் வச்சிருக்கேன். கம்ப்ளைண்ட் நானு. 2ல கோர்ட்ல நிக்குது, 2 கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்கு, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஓகே. லாவண்யா கேஸ்ல என்ன பண்ணீங்க? அண்ணாமலை மேல என்ன பண்ணீங்க? எடிட்டட் வீடியோ போட்டாரு. இட்ஸ் a clear violation of Juvenile Justice Act. நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? எடுக்கல.
அண்ட் எச் ராஜா அண்ணாமலை ரெண்டு பேரும் சிறையில் இருக்க வேண்டியவ. எச் ராஜா பொறுத்த வரைக்கும் இஸ் கன்விக்டட் கிரிமினல். அந்த ஆளு கன்விக்டட் கிரிமினல். 6 மாசம் தண்டனையில இருக்காரு மனுஷன். நீங்க எந்த கேஸ்ல 6 மாசம் தண்டனையில இருக்கிற எச் ராஜா கன்விக்டட் கிரிமினல். சிறையில் இருக்க வேண்டிய ஆளு கலவரம் பண்ணிட்டு இருக்காரு. பெயில்ல இருக்காரு மனுஷன். கன்விக்ஷன் வாங்கி பெயில்ல இருக்கா. அப்படி வார்த்தைகள் அப்படி போச்சுன்னா திரும்ப நாம பேச வேண்டியிருக்காரு சார். அண்ணே இருங்க, என்ன பேச வேண்டியது இருக்கும்? கன்விக்டட் கிரிமினலுங்க. நானா சொல்றேன், கோர்ட் சொல்லுது. கன்விக்ஷன் கொடுத்திருக்கு எச் ராஜாக்கு. எச் ராஜாக்கு கன்விக்ஷன் கொடுத்திருக்கு 2 கேஸ்ல. அண்ணே அண்ணே அந்த நீங்க நடுநிலைமையா இருப்பீங்க. அண்ணே இருங்க சார். எந்த கேஸ் சார் அது? பேசுறேன், உதயநிதி பேசுவேன், 2 கேசஸ்ல பண்ணுங்க. ஏங்க எச் ராஜாக்கு 2 கேசஸ் தான் தண்டனை. 6 months தண்டனை கொடுத்திருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு வாங்க. மானுஷ்க்கு வேற இஷ்யூ. அண்ணே வரங்க. அண்ணே கன்விக்டட் கிரிமினல் எப்படிங்க ஸ்டேஜ் விட்டு அலோவ் பண்ணாங்க? ஒரு கன்விக்டட் கிரிமினல் எப்படிங்க ஸ்டேஜ்ல அலோவ் பண்ணீங்க? யாரு அந்த கிரிமினல்? எஸ்சி சேவரோட உங்க சிஎம் எதுக்கு போனாரு கேளுங்க. இந்த திமுக ஆள சார் கிரிமினல். எனக்கு நான் எதுக்கு கேட்கணும்? நான் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அப்ப கிரிமினல் எச் ராஜா கன்விக்ஷன் இருக்காரா இல்லையா? கன்விக்ஷன் வாங்கிட்டாரா இல்லையா? 6 மாசம் தண்டனை வாங்கிட்டாரா இல்லையா? கனிமொழி பேசினதுக்கும் இன்னொரு கேஸ்க்கும் சார் அது 2 கேஸ் 6 months தண்டனை இருக்கு. திருப்பரங்குன்ற சப்ஜெக்ட் வாங்க. வாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு வரேன். திருப்பரங்குன்றத்துல மக்களை பயங்கரமா மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. பெரிய பொய் என்னன்னா, முழு மலை முருகன் சொன்ன உடனே மக்கள் உடனே நம்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. ஓகே ஓகே தெளிவா இருக்கு. ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தர்கா. தெளிவா இருக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தர்கானா அவங்க இருக்க கஸ்டம் அவங்களுக்கு பிலாங் பண்ணுது, சடங்கு அவங்களுக்கு பிலாங் பண்ணுது. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன சடங்கு வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சங்கீதா டிசைட் பண்ணாது, அனிதா டிசைட் பண்ணாது, சேகர் பாபு டிசைட் பண்ணாது. ஓகே 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 புரியுதுங்க, புரியுது. தர்கா ப்ராப்பர்ட்டி தர்கானா கஸ்டம் தர்கா டிசைட் பண்ணோம். ஓகே தர்கா கஸ்டம் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அது யாரும் தடுத்து நிறுத்துறதுக்கு உரிமை இல்ல. ஓகே 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 ஓகே